குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நிஃப்டி அனாலிசிஸ் பார்க்கலாம். இன்றைக்கி 30 ஏப்ரல் 2024. நேற்று ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் இருந்தது. கிட்டத்தட்ட 223 பாயிண்ட்டு அப் ட்ரெண்டுக்கு போச்சு. நல்ல ஒரு ஏற்றம் தான். நம்ம ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை கூட இது டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும் அந்த பேட்டர்னை. ஏன்னா நேற்று 22,630 பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிடுச்சு. நம்ம இதை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக அப் ட்ரெண்டுன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி நம்ம பழைய அனாலிசிஸில். இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா அந்த 22,630 அப்படிங்கிற அந்த ஒரு பேரியரை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம இன்னும் ட்ரெண்ட் அப்டிக்காக தான் இருக்குது. அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். லாங் டேர்ம் வியூவில் டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியுது ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த சேனல் பேட்டர்ன் நோக்கி தான் இப்போ போகுது. மேபி அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டார்கெட் பார்த்தீங்கன்னா 22,800 22,799 தான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக அது இருக்குது. அதுவே நம்ம லாங் டேர்மில் அது ஒரு டார்கெட்டாக நம்ம எய்ம் பண்ணலாம். ஸோ இது டே டைம் ஃப்ரேமில். நம்ம நெக்ஸ்ட்டு 30 மினிட்ஸ் பார்க்கலாம். 30 மினிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபார்மேஷன் தெரியுது பாருங்கள். ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகி ஹையர் லோ, நெக்ஸ்ட்டு ஹையர் ஹை, நெக்ஸ்ட்டு ஹையர் லோ. ஸோ அடுத்த ஹையர் ஹையை ஃபார்ம் பண்ண நிஃப்டி அதை நோக்கி போயிட்டுருக்கிறது தெரியுது. ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. இங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி திரும்ப ஹையர் லோ ஃபார்ம் பண்ணி அப்புறம் நம்ம டார்கெட்டான 23,000 நோக்கி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 1 வீக் எடுத்துக்கு. இதே அப் ட்ரெண்டில் இதே அப் சைடில் போயிட்டு இருந்ததுன்னா ஒரு 1 வீக்கில் 23,000 ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு 22,800 இருக்கலாம். 20,800 உங்களுக்கு 750 800 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். கீழே உங்களுக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,483 22,483 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அடுத்த 100 பாயிண்ட்ஸில் 22,383 இருக்குது. ஸோ நீங்கள் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது கூட நிஃப்டி அப் ட்ரெண்டில் இருக்கிறது நல்லா தெரியுது. ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது கால் சைடுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதாவது நீங்கள் ஸ்மால் ஷார்ட் டேர்ம் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியது 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ். காலையிலே எடுத்துகிட்டு நீங்கள் ஈவினிங் வரையும் வெயிட் பண்ணுவீங்க. இல்லை அடுத்த நாள் பிடிஎஸ்டி பை டுடே செல் டுமாரோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டே டைம் ஃப்ரேம்லையும் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து 15 மினிட்ஸில் பாருங்கள். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லி அப்வர்ட் தெரியுது. நேற்று எங்கே 29 பாருங்கள். 29ல் நல்ல ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் இந்த கேப்பையும் ஃபில் பண்ணிவிட்டு இதில் சப்போர்ட் எடுத்திருக்கு 22,443 22,443 இட் டுக் சப்போர்ட். அப்புறமா நல்ல ஒரு ஏற்றம் தான். ரெட் கேண்டிலையே காணும். இங்கே ஒரு கேண்டில், இங்கே ஒரு ரெட் கேண்டில், அவ்வளோதான். கண்டினியூஸ் ஏற்றம் தான். நம்ம இது பிரேக் பண்ணணும்னு நினச்சோம். 22,625 இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும்னு நினச்சோம். பிரேக் பண்ணி க்ளோஸும் வச்சிடுச்சு. அதுக்கு மேலேயே க்ளோஸ் வச்சிடுச்சு. இதோடைய இந்த கேண்டிலோடைய ஹை என்னது? இந்த கேண்டிலோட ஹை பாருங்கள் 22,625. நான் இதைத்தான் எய்ம் பண்ணியிருந்தேன். அதுக்கு 625க்கு மேலே 630ன்னு வச்சுருக்கேன். இந்த 630ஐயும் பிரேக் பண்ணி ஹை எவ்வளோ போயிருக்கு? 20 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவே போயிட்டு திரும்ப க்ளோஸ் வைக்கும்போது 22,630 க்ளோஸ் வச்சுருக்குது. ஸோ
3 மினிட்ஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று இதில் டச் பண்ணுற மாதிரி ஒரு 1 2 3 3 இடத்துல டச் ஆகிருக்குது. இங்கே 1 2 3 4 5. ஸோ இதை பிரேக் பண்ணும்போது கூட நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை பார்த்துட்டு இப்போ இந்த இடத்துல இது பிரேக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 22,655 இன்றைக்கி பிரேக் ஆகிடுச்சுன்னா கீழே அதாவது ஓப்பன் ஆகும்போது கேப் டவுன் இல்லாட்டி நேற்று க்ளோஸ் ஆன இடத்துலையே ஓப்பன் ஆகி கேப் டவுன் வந்து அப் போகும்போது நீங்கள் தாராளமாக பண்ணும்போது இந்த பிரேக் பண்ணும்போது 22,654 பிரேக் பண்ணும்போது பார்க்கலாம். நீங்கள் 15 மினிட்ஸில் பார்க்குறதுக்குள்ள 5 மினிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்மளால் இந்த ஃபிபொனாச்சி ட்ராயிங் டெலீட் பண்ணிக்கிறேன், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறது. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்கள், அப்படியே ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, அப்படியே ஹையர் போய்ட்டு பார்க்க இப்போ என்ன ஆகுது பாருங்கள், ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம், இன்றைக்கி வந்து நிஃப்டி ஒரு சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறமா அடுத்த ஹையர் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஃபுட் ட்ரேடு எடுத்தீங்கன்னா கவனமாக சின்ன டார்கெட்டாக வச்சுக்கோங்க. கால் ட்ரேட் எடுத்தீங்கன்னா நல்ல டார்கெட்டு 22,700 வரையுமே நம்ம டார்கெட் எய்ம் பண்ணலாம். அடுத்த ஹையரை ஓப்பன் பண்ண பாருங்கள், கிட்டத்தட்ட 22,700 வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி. ஸோ ஒரு 50 to 70 பாயிண்ட்ஸ் வரையும் நீங்கள் கால் சைடில் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். கரெக்டான டைமில் ரீடெஸ்ட் பண்ணும்போது எடுத்து 10 பாயிண்ட்ஸு ஸ்டாப் லாஸ், 20 பாயிண்ட்ஸு டார்கெட்டை வச்சுக்கிட்டேன் ட்ரைல் பண்ணுங்கள். ஒரு 15 பாயிண்ட்ஸு இது பண்ண உடனே ஒரு 10 பாயிண்ட்ஸ் முடிஞ்சோடனே நீங்கள் ட்ரைல் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ப்ராஃபிட்டை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸை வரைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஃபிபோ வரைச்சிங்கன்னா இங்கே இருந்து ஸ்விங் லோவிலேருந்து ஸ்விங் ஹை அப்படின்னு பாருங்கள். இந்த ஃபிபோ கூட 0.236 வந்து உங்களுக்கு நான் வரைஞ்ச இந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே வருது. 32.382லையும் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே வருது. 0.5 பக்கத்துலேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே 2.19. இது ஒரு 30 பாயிண்ட்ஸு, இது ஒரு 40 பாயிண்ட்ஸு. ஜஸ்ட் சின்ன ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 236 லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இது வரையும் வந்துட்டு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப போகும்போது நம்ம அந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து அந்த ஹையை நீங்கள் பிரேக் பண்ணும்போது ஒரு ட்ரேட் எடுக்கலாம், கால் ட்ரேட் எடுக்கலாம், கவனமாக எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி 38 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நாளைக்கு கேப் அப்புக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி நேற்று கருத்தில் க்ளோஸ் ஆச்சு, அங்கே ஓப்பன் ஆகி அப் சைட் போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.